பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரிடம் சிறு பிள்ளையாகவே இருங்கள், வளர்ந்த பிள்ளையாக வேண்டாம். ஆதார வசனம் சங்கீதம் 107:8. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். அதிசயங்களை காணப்போகிறவர்களே, நாம் மனிதர்களை நம்பி ஏமாந்து இந்த அன்பு உண்மைதான் என்று நம்பி இது நம்முடைய தவறுதான், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று எத்தனை தடவை ஏசப்பா சொல்லியிருக்கிறார் என்று அப்பொழுதுதான் கண் திறக்கப்பட்டவர்கள் போல பேசுவோம். ஆனால் கொஞ்ச காலம்தான், மறுபடியும் இதே சோதனைக்குள்ளே யாரும் அழைக்க வேண்டாம், நாமே போவோம். இது மனித சுபாவம். அதனால்தான் பவுல் சொன்னார், நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுவிக்க கூடும் என்று. இப்படி மனித சுபாவத்தை மனதில் ஏற்றி இப்படி செய்து விட்டார்களே, இப்படி பேசிவிட்டார்களே என்று பல காலம் வைத்து ஏமாந்து போனதை வைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்போம். இதுவும் வேண்டாம் என்று தானே வேதம் எச்சரிக்கிறது. இப்படி மனிதர்களையே யோசித்து யோசித்து கர்த்தர் எத்தனை அற்புதமாய் நம்மோடு பேசினாலும் நாம் அதை அப்படியே எடுத்து விசுவாசிக்க தயங்குகிறோம். இயேசுவின் அன்பை விவரிக்க முடியாது, அனுபவிக்கலாம், சொல்லக்கூட முடியாதுங்க. இப்படிப்பட்டவர் நம் வாழ்வில் எதை செய்தாலும் தனது அன்பின் அடிப்படையில் தான் செய்கிறார். அவர் நம்மோடு பேசினாலும் பேசாவிட்டாலும், உணர்த்தினாலும் உணர்த்தாவிட்டாலும், செய்தாலும் செய்யாவிட்டாலும், பல மாதங்கள் அமைதியாகவே இருந்தாலும் இவைகள் யாவும் அன்பின் அடிப்படையே. மனித சுபாவத்தோடு தேவ சுபாவத்தை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அழைத்தவர் யார்? பிஎம்ஓ, பிரசிடெண்ட்டோ, அம்பானி குரூப்போ அல்லங்க. பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டிருக்கிறாரே, நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறாரே, அவர்தான். உங்களது அடியாளினுடைய அழைப்பு சாதாரணமானதல்ல. இந்த அழைப்பை முதலில் நாம் மதிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை நாம் முதலில் மதிக்க வேண்டும். உயர்ந்த திட்டங்கள், சித்தங்கள் கொண்டிருக்கிறேன் என்று உணர்த்தி கொண்டே வருகிறாரே, அதை நாம் சட்டம் என்பதில்லை. இதை சார்ந்து வாக்குகளும் கொடுக்கிறார். வேதத்துள்ள சாட்சிகளை பார், இதை கைக்குள் என்கிறார். எந்தெந்த வகையில் நம்மை உற்சாகப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்து வருகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை புல்பெற்றிருந்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நாமோ இந்த வாக்கு அவங்களுக்கு, இந்த வாக்கு இவங்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் கொஞ்ச காலம் சபைக்கு போகவில்லை, தேடுகிற பிரகாரம் தேடவில்லை, தேவ காரியத்தை பலவற்றை விட்டுவிட்டேன் என்று நாம் செய்ததை செய்யாமல் இருப்பதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரிதான், இவைகளை செய்திருக்க வேண்டும். சரி, விட்டு போயிற்று. இனி அதையே நீங்கள் தான் நினைத்து கொண்டு மார்க் போட்டுக்கொண்டு மைனஸ் மார்க் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவர் வேறு யாருக்கோ தம்மை தொடர்ந்து தவறாமல் தேடுகிற விசுவாசிக்கு அவர் கொடுத்து விட்டதாகவும் கொடுத்து விடுவார் என்றும் எண்ணி குழம்பி போயிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் அட்ரஸ் மாதிரி போகாதுங்க. இது தவறு. முதல் நீங்கள் கவனமாய் ஆத்துமாய் தொய்ந்ததாய் மிகவும் தேவையாயிருக்கிற இந்த நேரத்தில் அவர் கரிசனமுள்ள தகப்பன், மனிதன் அல்ல. உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அதற்குத்தான் இந்த வசனத்தை கொடுத்து சொல்ல வைக்கிறார். நீ பசியாய் இருக்கிறாய், தவணமாய் இருக்கிறாய், தொய்ந்து போய் இருக்கிறாய். இப்பொழுது உன்னை நான் கணக்கு கேட்கவில்லை. உன்னுடைய தகுதியோ உழைப்போ பக்தியோ சார்ந்ததல்ல என்னுடைய அன்பும் கரிசனம் என்று ப்ரூவ் பண்ணுகிறார். மத்தேயு 14:29, 30, 31 வசனங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பேதுரு, நீரே ஆனால் நான் தண்ணீரில் நடந்து வர கட்டளையிடும் என்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் மனுஷகுமாரன், நீ சாதாரண மனுஷன் அப்படி என்று விளக்கம் கொடுத்தாரா? ஒரே வார்த்தை, வா, அவ்வளவுதான். போனான், நடந்தான். உடனே அக்கம் பக்கத்தில் பார்த்தான், மூழ்கி விட்டான். அவன் மூழ்கும்போது அவர் கையை உள்ளே விட்டு தூக்கி எடுத்த பின் தான் அற்ப விசுவாசியே என்றார். அவன் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுதே அவர் சட்டம் பேசவில்லை. நான் சொன்னேனல்ல, நீ விசுவாசியாக இருக்க முடியாது என்று சொன்னேனல்ல என்று கேட்டாரா? ஏன் எப்படி நீ அதங்கேயும் பார்த்தாய் என்று கேட்டாரா? தூக்கி விட்டார். அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார், அவனை தெம்புபடுத்தினார். அப்புறம்தான் கேட்டார், அற்ப விசுவாசியே என்று. 1 ராஜாக்கள் 19:4 வாசித்து பாருங்கள். எசபேலுக்கு பயந்து கொண்டு எலியா ஒரு சூரச்செடியில் போய் நான் சாகிறேன் என்று படுத்து கொண்டார்.
வானத்திலிருந்து அக்கினி இறக்கின அல்லவா, 450 பாகால் தீர்க்கதரிசியை கொன்று போட்டவன் அல்லவா, அவ்வளவு வைராக்கியமாக இருந்தவன் ஒரு லேடியினுடைய பேச்சுக்கு பயந்து கொண்டு போய் படுத்துக்கொண்டான். ஆண்டவர் போய், நீ இப்படி செய்யலாமா, நீ பெரிய தீர்க்கதரிசி அல்லவா, உன்னை நம்பி நான் எத்தனை வேலையை கொடுத்துருக்கிறேன் என்று கேட்டாரா? இல்லை. அவன் தொய்ந்து போயிருக்கிறான், பயந்து போயிருக்கிறான், பசியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அடையும் தண்ணீரும் 2 விசை கொடுத்து அவனை பலப்படுத்தினார். மறுபடியும் போய் ஒரு கெபியில் கொழிந்தான். அப்போதுதான் வந்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன வேலை என்று. நம்மை பலப்படுத்தாமல், நம்மளை திடப்படுத்தாமல் நம்மளை குற்றப்படுத்த மாட்டார். அது மனிதர்கள். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி சட்டையே பண்ணாமல் நம்மளை குற்றப்படுத்துவார்கள். அது கரிசனம் உள்ள தகப்பன், நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கி வருகிறவர், நம்முடைய நிலைமையை அறிந்தவர், நம்ம சிந்தனை யோசனைகளை அறிந்தவர், நம்மளை திட்டப்படுத்துவார். தொய்ந்து போனால் எழும்ப வைப்பார், ஆத்மாவை பலம் கொடுப்பார், கிருபை கொடுப்பார். அப்புறந்தாங்க மெதுவாக பேசுவார். மோசே கர்த்தர் தன் விரலால் எழுதி கொடுத்த கற்பலை போட்டு உடைத்தான். கர்த்தர் இதற்கு கோபப்படவில்லை. நீங்கள் சங்கீதம் 78 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் சாட்சிகளை கை கொள்ளவில்லை, தன்மை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை, இதற்குத்தான் கோபப்பட்டார். இதைத்தான் பாவம் என்றார். தன்னை நம்பாததைத்தான் பாவம் என்று சொன்னார். பிறவி குருடன் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டபோது, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறாயா என்று தான் கேட்டார். நீயோ பிறவி குருடன், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டாரா? நான் உன்னை இந்த கூட்டங்களை பார்க்கவில்லை, தடவிக்கொண்டாவது வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கலாமே என்று கேட்டாரா? கேட்கவில்லை. அவர் அன்பின் பிறப்புங்க, அன்பின் உருவாகவே இருக்கிறவர். எனக்கு வல்லமை இருக்கிறது நம்புகிறாயா என்று தான் கேட்டார். 40 வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அது அவர்களுடைய தவறு. 40 நாட்கள் போய் சேர வேண்டியது அவிசுவாசத்தினால் 40 ஆண்டாக மாற்றிக்கொண்டார்கள். இது உங்கள் தவறு, நான் என்ன செய்வேன் என்று மன்னாவை நிறுத்தி கொண்டாரா? கொடுத்தாரே. அவர்கள் கானான் போய் சேர்ந்து அங்குள்ள பயிர்களை எடுக்க கொள்ளும் வரை கொடுத்தார். அப்புறம்தான் நிறுத்தினார். அடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் என் மக்களுக்கு கிடைத்து விட்டது என்று பார்த்து தான் நிறுத்தினார். அவ்வளவு அன்பானவருங்க. உங்களை எழும்ப நிற்க வைப்பார், உங்களை பலப்படுத்துவார். யார் என்ன சொன்னாலும் அதில் விட்டுவிடு என்று மெதுவாக சொல்லுவார். அப்புறம்தான் சொல்வார், உனக்கு எத்தனை முறை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று. நீங்கள் கீழே படுத்து தொய்ந்து போய் இருக்கும்போது உங்களை குற்றப்படுத்த மாட்டார், குத்தி பார்க்க மாட்டார். அவர் அன்பின் தகப்பனுங்க. 3 நாட்கள் தம்மோடு இருந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மலை பிரசங்க வேலை. வெறுமையாய் அனுப்பினால் வழியில் சோர்ந்து போவார்களே என்று திருப்தியாய் போஷித்து மீதம் எடுத்து கொடுக்கவில்லையா? அவரேதான் இப்பொழுது உங்கள் அருகில் நிற்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது, சபையில் பேசும்போது ஆமேன் ஆமேன் என்று உற்சாகமாக மகிமைப்படுத்துகிறோம். பிராக்டிக்கலாக நம் வாழ்வில் வரும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்? கர்த்தர் இதை மட்டும் செய்தால் போதும் என்று அவருக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குற மாதிரி நாம் பண்ணுகிறோம். எத்தனை செய்திகள் கேட்டாலும் அவரவர்கள் சொந்த வாழ்வில் அதை தைரியமாக, ஊக்கமாக, எனக்கு இதை செய்யுங்கப்பா என்று கேட்க முடியவில்லை. ஏனென்றால் விசுவாசம் அந்த அளவுக்கு இன்னும் வேரூன்றவில்லை. கேட்க வேண்டும், ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு கேளுங்கள். இதை கர்த்தர் விரும்புகிறார். இயேசு பூமியிலே இருந்தபோது மக்களுடைய விசுவாசத்தை தான் பாராட்டினார். அவிசுவாசத்தை கண்டு மனம் வருந்தினார். அப்படித்தான் நாம் இப்படி கேட்கிறது என்று பல பரிசுத்தவான்கள் யோசித்திருந்தால் அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் கண்டிருக்க முடியுமா? இயேசுடைய வல்லமை இந்த உலகம் கண்டிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கிறிஸ்துவ அந்த 11 கிலோமீட்டருக்குள்ளேயே நின்று போயிருந்திருக்கும். அவருடைய வல்லமையை, அன்பை முடக்காதீர்கள். துணிச்சலாக கேளுங்கள், நம்புங்கள், நிச்சயம் பெறுவீர்கள். திருப்தியாக்குவது மட்டுமல்ல, உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவேன் என்கிறார். ஆம், நிரப்புவார். நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நம்புவதில் உற்சாகமாக இருக்க வேண்டும், கேட்பதில் துணிச்சலாக, ஊக்கமாக இருக்க வேண்டும். அவரை விசுவாசிப்பது இன்னும் ஆழமாக போக வேண்டும். இது உங்களுடைய பங்கு. இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அவர் நம்மை நேசிக்கும் போது திரும்ப நம்மளை நேசிக்கத்தான் சொல்கிறார். அந்த நேசம் என்பது அவருக்கு கீழ்ப்படிவதாகும். அதிகாலை எழும்போது கீழ்ப்படிவது, வேதத்தை வாசிப்பது, தேடுவது, கீழ்ப்படிவது. இது அவருக்குன்னு நன்மை இல்லை, நமக்குத்தான் நன்மை. எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமோ நாம் தான் மேற்படிக்கு உயர்த்தப்படுகிறோம். அவர் எல்லாம் வல்லமை உடையவர், சகலத்தை உடையவர். அவருக்குன்னு நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சில காரியங்களை துணிச்சலாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நான் பெறுவே நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
என்னுடைய வாழ்வும் ஜெபம் இந்த துணிச்சலில் தான் இருக்கிறது. கர்த்தர் அன்பு மென்மையானது, அதே சமயத்தில் முரட்டுத்தனமானது. அன்பினால் என்ன வேண்டுமானாலும் செய்வார். அப்படி உங்கள் விசுவாசத்தை காட்டுங்கள், துணிச்சலாக காட்டுங்கள், வெளிப்படுத்த உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். எனக்கு அன்பு இருக்கிறது, அன்பு இருக்க வாயில் சொல்லி கொண்டிருக்காரு, வெளிப்படுத்துங்கள். அவருக்கு கீழ்ப்படிவதை வெளிப்படுத்துவது. கொடு, இது உன்னோடது அல்ல, கொடுத்து விட, நேரம் கண்ணை மூடிட்டு கொடுத்து விட வேண்டும். மன்னிச்சிடணும், மன்னிச்சிடணும். சின்ன சின்ன காரியங்கள் நம்மளால் முடியாது, பிடிக்காது இருக்கிற காரியங்களை கிருபை கொடுக்கிறார். அதை செய்து முடிக்க கிருபை கொடுக்கிறார். அவரோடு ஒட்டி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதிசயத்தை காண்பீர்கள். நீங்கள் தொழுது கொள்ளும் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பது அவர் காட்ட அவர் ஆயத்தம். நீங்கள் பிள்ளையாகவே இருக்க வேண்டும், சிறு பிள்ளையாகவே இருக்க வேண்டும். சிறு பிள்ளையாக இருக்கும்போது நாம் தகப்பனுடைய கையை பிடித்து கொண்டு நடந்தோம். எதையும் அவரிடமே கேட்டு 1000 கேள்விகள் கேட்போம். பொறுமையாக பதில் சொல்வார்கள். வளர்ந்த பின் கையை பிடித்து நடக்கிறோமா? இதை நாமே செஞ்சுக்கலாம், இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்பாங்களா என்ன? வளர்ந்து விட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தில் வளருங்கள், அடுத்தவர்களுக்கு ஜெபிப்பதில் வளருங்கள். ஆனால் உறவிலே நீங்கள் சிறு பிள்ளையாகவே இருங்கள். அவர் கையை பிடித்து கொண்டு எப்படி நடக்கணும், சிறு குழந்தைகள் இருக்குமோ சிறு பிள்ளைகளாக இருங்கள் என்று தான் சொல்லுகிறார். இதை நானே செய்து கொள்கிறேன், இது எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் இதை மட்டும் செய்து அப்படி பிரிக்காதீர்கள். எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடம் வாருங்கள். அப்பா, இன்றைக்கு சகலத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள். அப்பா, நான் வெளியில் போகிறேன், என் கூட வாங்க என்று சொல்லுங்கள். சிறு பிள்ளையை போல் கையை பிடித்து கொண்டு நடப்பது போல நடவுங்கள். அந்த சிறு குழந்தை எத்தனை எடுக்க ஓடி வருகிறது, அப்படி ஓடி வாருங்கள். நாம் வளர்ந்து விட்டதனால் தயங்குகிறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, முதலில் எங்களுக்குள் இருக்கும் இந்த சந்தேகம், அவிசுவாசம் நீங்க செய்யும். ஊக்கத்தையும் துணிச்சலையும் தாரும். ஊக்கமாக வந்து துணிச்சலோடு வந்து உங்களோடு கேட்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, அடியால் அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறோடைய மக்கள் நாங்கள். எங்கள் தகுதியை வைத்து அல்ல, எங்கள் அனுபவமும் அல்ல, அவரது வல்லமையும் அன்பிலும் கணக்கில் வைத்து துணிச்சலாக கேட்போம், பெற்றுக்கொள்வோம். அவரது நாம மகிமைக்காகவே வாழ்வோம். ஆமேன். ஹல்லேலூயா.